பேசுகிறோம். இப்போ பார்க்கக்கூடிய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஃபுல்லாகவே இதோட டீட்டெயில் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக படிக்கட்டு வந்து எஸ்எஸ்ல போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 304 தான் போட்டிருக்கோம். எப்பயும் உள்ளதான். டாப் வந்து ரெகுலர் வந்து பால் போஸ்ட் வந்து என்ட்ரன்ஸில் பால் போஸ்ட்டு, லைனர் பார்த்தீங்கன்னா 3 லைனர் 3/4 லைனர் போட்டிருக்கோம். ஆனால் எப்பயும் பார்த்தீங்கன்னா இதோட டைப் பார்த்தீங்கன்னா எப்பயுமே படிக்கட்டில் டைல்ஸ் ஒட்டி இருக்கும். நம்ம அதுலேருந்து என்ன செய்வோம், நம்ம ஸ்டெப்பு போடுவோம். ஆனால் அவங்க வந்து திட்டு ஆரம்பத்திலே கட்டி அந்த திட்டு மேலே போட சொன்னதால நம்ம ஃபுல்லாக வந்து திட்டுக்கு மேலே போட்டிருக்கோம். ஆனால் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 34 அந்த மாதிரி வரும். இதோட கேப் பார்த்தா நம்மளுக்கு வந்து 5.5 இன்ச்சு இந்த மாதிரி வரும். இது ஹைட்டு டவுன் ஆனதுனால இதுனா இதோட கேப் பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்ச்சு தான் ஃபுல்லாகவே ஃபுல்லாக எப்பயும் போல தான். ரெகுலர் வந்து போஸ்ட் வந்து 1.5 போஸ்ட்டு. ஆனால் குறுக்க பார்த்தீங்கன்னா அந்த இடையில மட்டும் பிஞ்சு கொடுத்துருப்போம். அதில் வந்து பிஞ்சு கேட்காதனால நம்ம நார்மலாக பிளேன் இது ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. இது லைனர் பார்த்தா நம்மளுக்கு வந்து இங்கே கட்டை இருக்கனால லைனர் வந்து நம்ம இந்த இடத்துல விட்டாச்சு. ஏன்னா இதுக்காண்டி நவுத்தினா இடம் பிளேஸ் போயிடுறதுக்காண்டி நம்ம ரொம்ப நவுத்தணும். அதுக்காண்டி இது ஃபுல்லாக இது பண்ணி ரெண்டாவது இதில் பைப் பண்ணாலும் கொஞ்சம் இடங்களா இருக்கும். அதனால் வெறும் டாப் பைப் நம்ம பிடிச்சி இறங்கனால வெறும் டாப் பைப் மட்டும் என்ன செஞ்சுதான் ஃபுல்லாகவே கண்டினியூ கொடுத்து இங்கே என்ட்ரன்ஸில் வந்து பால் போஸ்ட் போட்டாச்சு. இதுவும் அதே டைப் தான். ஃபுல்லாக கட்டாக இருக்கனால இடையிலே முடிஞ்சு எல்லாமே டாப் பைப் மட்டும்தான் ஃபுல்லாகவே கண்டினியூஸ் வரும் நம்மளுக்கு. கார்னர் டு கார்னர் ஃபுல்லாகவே எல்லாமே பால் போஸ்ட் பார்ட்டிகிட்ட கேட்டோம். என்ட்ரன்ஸ் பால் போஸ்ட் ரெகுலராக போடுவோம். இல்லை இங்கேயே போடணுமான்னு கேட்டேன். இடையில ஃபுல்லாக வந்து எல்லாத்துலேயும் பால் போஸ்ட் போட்டாலும் கொஞ்சம் தனியாக அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதனால் கேட்டுட்டு என்ன செய்யணும் நம்ம செஞ்சு போகணும். இந்த சைடு வந்து நம்ம எப்பயும் அந்த அளவு வந்து நம்மளுக்கு கீழே இருந்து நம்ம கட்டை வந்து டவுனாக இருக்கனால என்ன பண்ணுங்க, இது வந்து டாப் 2 இன்ச்சு மட்டும் கொடுத்துட்டோம். ஒரே ஒரு 3/4 வந்து நம்மளுக்கு அளவுக்கு கொஞ்சம் கிடைச்சனால இதுவும் கரெக்டாக ஒரே ஒரு 3/4 கொடுத்தாச்சு. மீதி 2 3/4 வந்து நம்ம சூத்துல ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஆனால் இது வந்து நம்மளுக்கு இந்த பால்கனி மட்டும் வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸில் கேட்டிருந்தாங்க. என்ன காரணம்னா சேஃப்டிக்காண்டி அவங்க கேட்டிருந்தாங்க. வீட்டில் நாய் இருக்கனால லைனர்னா கொஞ்சம் நாய் அங்கே இருக்கும், வரும், தலையை விடும் அப்படிங்கிறக்காண்டி இது மட்டும் என்ன காரணம்னா ஃபுல்லாக பால்கனி கேட்டிருந்தாங்க. இது வந்து டாப் வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து போஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு ஸ்கொயர் கொடுத்துருப்போம். ஏன்னா நம்ம இந்த ஸ்கொயர் பைப்பு கொண்டு வரனால அதே ஸ்கொயர் கொடுத்தா பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம அதே மாதிரி என்னன்னா இது 2 இன்ச்சு போட்டு இது எப்பயும் உள்ள ரெகுலர் தான் 1.5 ஸ்கொயர் காடி பைப்பு போட்டு கீழே ஸ்பிகர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 இன்ச்சு ஸ்பிகர்டு எப்பயும் உள்ள ரெகுலர் வந்து 6 இன்ச்சு கொடுத்தாச்சு. இது ஒயர்லேருந்தே நார்மலாக அதாவது பேஸ்மெண்ட்டத்துலேருந்து நம்மளுக்கு இந்த பேஸ்மெண்ட்டத்துலேருந்தே நம்மளுக்கு 3 அடி கொடுப்போம். 3 அடி 34 இன்ச்சு தான் கேட்போம். ஆனால் அவங்க பார்த்து என்னன்னா இந்த கட்டையிலேருந்து ஆல்ரெடி கட்டையை பார்த்தா நம்மளுக்கு 8 இன்ச்சு இருக்குது. கட்டையிலேருந்தே அவங்க 3 அடி ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருந்தால் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்காண்டி அதே ஹைட்டு. இப்போ கீழேருந்து நம்மளுக்கு பார்த்தா மொத்தம் 3.25 அடி இதோட ஒயராக இருக்குது ஃபுல்லாகவே. அவ்வளோதான். படிக்கட்டு ஸ்டெப்பு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அந்த சைடு ஃபுல்லாக அது கண்டினியூஸ் வந்து அங்கே பால்கனி வந்துருச்சு. இது படிக்கட்டு ஃபுல்லாக 2ஆம் ஃப்ளோரில் இது டோட்டலாக வந்து இது முடிச்சு இது ஹெல்ப் பண்ணி இந்த கட்டையில் முடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தா நம்மளுக்கு கிளாஸ் பால்கனி பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தா நம்ம எப்பயும் போல ரெகுலர் வந்து அந்த ஸ்பீக்கர் போட்டு மேலே காடி பைப்புக்கு போட்டோம். ஆனால் இதில் வந்து பாறையில் வந்து அவங்க பார்ட்டி வந்து எனக்கு இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னாங்க. ஸ்கொயர் போட்டு மேலேயும் கீழேயும் அதாவது இந்த பைப்பு 1.5 ஸ்கொயரு, இந்த பைப்பு 1.5 ஸ்கொயரு, சைடு வந்து 1.5 ஸ்கொயரு, மேலே அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பிஞ்சு வச்சாச்சு. மேலே வந்து டாப்பு மட்டும் 2 இன்ச்சு ரவுண்டு கட்டிருந்தாங்க. இது அடாப்டர் வந்து நம்ம டீ அடாப்டர் வந்து கொடுத்து ஃபுல்லாகவே வந்து அதாவது நீளம் வந்து நம்மளுக்கு மொத்தம் 12 அடி நீளம். ஏன்னா அதாவது 3 கிளாஸாக போட்டாலும் கொஞ்சம் நெருக்கின மாதிரி இருக்கும், பார்க்க அசிங்கமாக இருக்குங்காண்டி கொஞ்சம் நல்லா லாங் கிளாஸாக கொடுத்து, ஏன்னா சைஸும் பார்க்கும்போது நம்மளுக்கு உயரம் கம்மி தான். மிஞ்சி போனால் உயரம் வந்து நம்மளுக்கு 22 அடி தான் உயரம்.
அதனால் இப்போ 3 அடி அப்படின்னா நம்ம ஒரு 3 அந்த மாதிரி தான் நம்ம சைஸ் கொடுத்தோம். 3 கிளாஸ் போடுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இது உயரம் கம்மினால நம்மளுக்கு ஃபுல்லாக 2 கிளாஸ் பார்வையும் கொஞ்சம் நல்லா இருக்குது அதே மாதிரி போட்டு. இதே மாடல் நம்ம வந்து 2வது ஃப்ளோரில் பார்த்தோம். இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட இது பால்கனி. அதே தான் மேலே உள்ள டைப் தான் 2 இன்ச்சு ரவுண்டு 1.5 ஸ்கொயரு சேம் அதே தான். ஃபுல்லாக வந்து 2 கிளாஸ் போட்டாச்சு. இது வந்து எலிவேஷனோட சைடு கிளாஸு. இது வந்து சைடு கிளாஸு. இது எலிவேஷன் பால்கனி. இது வந்து நம்மளுக்கு சைடு. இது வந்து நம்மளுக்கு நீளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 அடி இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து ஒரே கிளாஸாக போட்டாச்சு. ஆனால் இது மாதிரி ஒர்க்கு, அதாவது நம்மளோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எஸ்எஸ் கிளாஸ் ஒர்க்கு, கிளாஸில் வந்து டோர் ஃபிட்டிங் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஒர்க்கு செய்யணும் அப்படின்னா கீழே லிங்க்கில் வந்து நம்ம நம்பர் கொடுத்துருப்போம். அது ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் வேலையை டீட்டெயில் சொல்லுவோம். எங்களோட வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதாங்கன்னா பெல்லை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கேகேநர் எச்காமலப்பட்டி அந்த லைனில் இருக்க கடை. நீங்கள் சைட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அங்கே வந்து டேரெக்டாக நம்ம பார்ப்போம். இல்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது சைட்டோட ஃபோட்டோ எங்களுக்கு இதான் மாடல் அப்படி சொன்னீங்கன்னா கூட வரணும்னு தேவையில்லை. நாங்கள் வேலை எவ்வளோ ரேட்டு என்னன்னு சொல்லுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வேலை செஞ்சு நம்ம என்ன பேசி